ஸ்ரீ துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. வாருங்கள் சுச்சி. மகரிஷி வேதவியாசர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நான் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் முனிவரே. சுச்சி அவர்களே, தாய் ஸ்ரீ துர்காதேவியின் அருளால் அவர்களின் மகிமையை இந்த கிரந்தங்களில் பதிக்க பொன்னான வாய்ப்பினை எனக்கு அளித்துள்ளார்கள். இன்று அவர்களின் கிருபையாலும் ஆசீர்வாதத்தினாலும் இனிதே முடிவுற்றது. இந்த கிரந்தத்தில்தான் ஸ்ரீ துர்காதேவியின் மகிமைகளை மிக தெளிவாக எழுதியுள்ளேன். இது மனித குலத்தை சரியான பாதையில் அழைத்துச் செல்லும். மகரிஷி, தாங்கள் இந்த புனித காரியத்தை செய்து என்னையும் இந்த மனித குலத்தையும் புனிதமடையச் செய்து விட்டீர்கள். சுச்சி, தாங்கள் இந்த புனிதமான மகா கிரந்தத்தை தங்களின் ஆசிரமத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். இதன் வாயிலாக இந்த அமுதத்தை மனித குலத்திற்கு எடுத்துச் செல்லும் புனித காரியத்தை ஆரம்பிக்கட்டும். குருதேவா, நான் மிகவும் பாக்கியசாலி இந்த புனித காரியத்திற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு. ஜெய் ஜெகத் ஜனனி ஸ்ரீ துர்கா தேவி. பெற்றுக்கொள்ளுங்கள் முனிவரே. ஜெகஜனனி துர்கா சரிதம், ஸ்ரீமத் தேவி பாகவதம், ஸ்ரீமத் தேவி பாகவதம். மகாரிஷி முனிவர்களே, இந்த துர்கை பாகவதம் மனித குலத்தின் நன்மைக்காகவே எழுதப்பட்டது. இந்த கிரந்தத்தில் இருக்கும் ஞானத்தை சகல ஜீவராசிகள் வரைக்கும் எடுத்துச் செல்லும் சௌபாகியத்தை துர்காதேவி நம் அனைவருக்கும் அளித்துள்ளாள். எங்களின் மதிப்பிற்குரிய மகரிஷி,
ஸ்ரீ துர்காதேவியின் மகிமைகளை எங்களுக்கு எடுத்துக் கூறுங்கள். ரிஷி முனிவர்களே, இந்த சிருஷ்டியில் அவதரித்த முதல் பெண்மணி ஸ்ரீ துர்காதேவிதான். அன்னைக்கு முன்பு எதுவும் இல்லை, பின்பு எதுவும் இருக்கப் போவதில்லை. சகல ஜீவராசிகளையும் ஸ்ரீ துர்காதேவிதான் படைத்தார். அவளுடைய அனுகிரகத்தால் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை துர்கைதான் ஆதிசக்தி, அன்னை துர்கைதான் பகவதி, அன்னை துர்கைதான் காளி, அன்னை துர்கைதான் சண்டி சாமுண்டி. இந்த லோகத்தில் எவ்வளவு சக்திகள் இருக்கின்றதோ அவை அனைத்தும் அன்னையின் அவதாரங்கள் தான். மகரிஷியே, அன்னை ஸ்ரீ துர்காதேவி இந்த சிருஷ்டியை எவ்வாறு உருவாக்கினாள் என்று எங்களுக்கு எடுத்துக் கூறுங்களேன். ஜெகத் ஜனனி ஸ்ரீ துர்காதேவி இதை எவ்வாறு காத்து வருகிறாள்? பக்தர்களே, கலியுகம் அந்திம காலத்தை நெருங்கும் பொழுது உலகத்தின் 4 திசைகளிலும் பல்வேறு குற்றங்களும் பல்வேறு பாவங்களும் வந்து குவிந்துவிடும். இந்த பாவ செயல்களை சுமக்க பூமாதேவி தன் பொறுமையை இழந்து விடுவாள். நீதி, நியாயம், நேர்மை இவை அனைத்தும் நிச்சயமாக அழிந்து போய்விடும். பூமியில் வெறும் பாவம், பொய், குற்றங்கள் இவை அனைத்தும் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கும். அப்பொழுது அன்னையின் ஆணையை ஏற்று சேஷனாகும் தன் கடமையை தொடரும். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. சேஷனாகும் தன் பொறுமையை இழந்து பூமியில் அழிவை உண்டாக்குவான். அந்த அழிவை தாங்க முடியாமல் பூமி நடுநடுங்கிவிடும். நடுக்கத்தினால் பூமி கீழே விழுந்துவிடும். பூமியில் 4 புறங்களிலும் சூறாவளி, பூகம்பம் போன்ற பிரளயங்கள் கோரத்தாண்டவம் ஆடிவிடும். ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு எரிந்து சாம்பலாகி அழிந்து போய்விடும். எரிமலையில் இருக்கும் அக்னி குழம்பு இந்த பூமியை முற்றிலுமாக சூழ்ந்துவிடும். அக்னி குழம்பில் முற்றிலும் மூழ்கிய பூமி எரியும் அக்னி குண்டம் போல் காட்சியளிக்கும். இந்த கோர செயல்களால் பூமியுடன் சேர்ந்து எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் அழிந்து போய்விடும். இந்த கோர தாண்டவத்தினால் பூமியில் சிறிதும் வெளிச்சமின்றி இருள் சூழ்ந்துவிடும். முற்றிலும் இருள் சூழ்ந்த நிலையில் ஒரே ஒரு துளி வெளிச்சம் மட்டும்தான் காட்சியளிக்கும். அந்த ஒளியில்தான் அன்னை துர்காதேவியின் உருவம் மறைந்திருக்கும். இந்த பிரளயத்தினால் அழிந்துவிட்ட சிருஷ்டி அன்னையின் உருவமற்ற அந்த ஒளியில் போய் ஐக்கியமாகிவிடும். அழிவு நேரத்தில் வெளியில் வரும் அந்த அதிர்வலைகள் பல காலங்கள் வரை கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த அதிர்வலைகள் அடித்து அடித்து ஓய்ந்து போன பிறகு ஓங்காரம் அவதாரம் எடுக்கும். அதன் பிறகு இந்த ஜெகத்தில் ஓங்கார மந்திரம் மட்டும்தான் ஒலித்துக் கொண்டிருக்கும். இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரம் அன்னையின் ஒளியில் போய் ஐக்கியமாகிவிடும். அந்த ஓங்காரத்தின் சக்தியால் அன்னை ஜெகத்தினை திரும்பவும் பெறுவதற்கான ஆற்றலை பெற்றுவிட்டு தன் ரூபமற்ற நிலையிலிருந்து சகஜ நிலைக்கு திரும்பி விடுவாள். இது போன்ற சகஸ்திர கரங்களின் உதவியால் சிருஷ்டியை திரும்பவும் படைக்க செயல்படுவார். இதிலிருந்து முதலில் தோன்றுவதுதான் அன்னை துர்க்கையின் அருள் ஒளி. இந்த அருள் ஒளியை துர்க்கை ஒளி என்றும், சக்தி ஒளி என்றும், பக்தி ஒளி என்றும் அநேக நாமங்களில் அழைக்கப்படுகின்றன. இந்த ஒளியில் இருக்கும் மகிமை எப்படிப்பட்டது என்றால் மிகவும் ஆற்றல் படைத்தது. சிருஷ்டிகர்த்தாவாக அவதாரம் எடுத்த அன்னை ஸ்ரீ துர்கா தேவி தன்னுடைய சக்தியை 8 அவதாரங்களாக வெளிப்படுத்தினார். இவர்கள் அன்னை ஸ்ரீ துர்கா தேவியின் 8 அவதார ரூபங்கள். இவர்களுடைய உதவியால் தான் இந்த லோகத்தையே வழி நடத்துகிறாள். மகேஸ்வரி, அம்பிகை,
ஆந்திரி, வராகி, பிரம்மணி, சாமுண்டி, வைஷ்ணவி, சிம்ஹவாகினி, நரசிம்மணி. அதன் பிறகு அன்னை துர்காதேவி தன்னுடைய இயல்பு ரூபத்தில் அவதாரம் எடுக்கிறாள். Durga, Shri Durga, Shri Durga, Shri Durga, Shri Durga, Shri Durga, Shri Durga, Durga, Shri Durga, Durga, Shri 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 Durga. Shri Durga, 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 Shri Durga. இதுதான் அன்னை துர்காதேவியின் அவதாரம். அதன் பிறகு அன்னை துர்காதேவி தன்னுடைய இடது கரத்தினால் லக்ஷ்மி, மகாகாளி மற்றும் சரஸ்வதியை பெற்றெடுத்தாள். அதன் பிறகு அன்னை ஸ்ரீ துர்காதேவி தன்னுடைய வலது கரத்தினால் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனை பெற்றெடுத்தாள்.
அதன் பிறகு மும்மூர்த்திகளுக்கு தங்களுடைய கடமைகளை எடுத்துரைத்தாள். பிரம்மதேவரே, தாங்கள் மகா சரஸ்வதியோடு இணைந்து சிருஷ்டியில் வாழும் ஜீவன்களை படைத்து வாருங்கள். விஷ்ணு தேவரே, தாங்கள் மகாலட்சுமியோடு இணைந்து சிருஷ்டியை பாதுகாத்தல் மற்றும் பிராணிகளின் வாழ்வாதாரங்களை மெருகேற்றி வாருங்கள். மகாதேவரே, தாங்கள் மகாகாளியோடு இணைந்து சிருஷ்டியின் நலன் மற்றும் அழித்தலை தொடர்ந்து வாருங்கள். தங்கள் ஆணை தாயே. நலம் உண்டாகட்டும். सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी। பிரம்மதேவரும் அன்னை சரஸ்வதியும் அன்னை துர்க்கையை ஒருமனதோடு தியானம் செய்தார்கள். உலகத்தை உருவாக்குவதற்கு நீண்ட காலம் கடுமையாக தவம் இருந்தார்கள். பிரம்மதேவர் அன்னை சரஸ்வதியின் உடலிலிருந்து ஒரு அற்புத ஜோதி தோன்றியது. அதிலிருந்துதான் அண்ட சராசரங்களும் உருவாயின.
அருள் ஆசியினால் தங்களுடைய சக்தியை அந்த உலகத்தினுள் செலுத்துங்கள். இதன் மூலமாக தங்களுடைய சிருஷ்டி ஆரம்பமாகட்டும். அதன் பிறகு பிரம்மதேவரின் அருளால் ஒரு ஒளி தோன்றியது. அந்த தெய்வீக ஜோதி உலகத்தினுள் புகுந்தது. ஜெய் துர்காதேவி. தங்களின் ஆணைப்படி சரஸ்வதியின் உதவியினாலும் என்னுடைய தவ வலிமையினாலும் அண்ட சராசரங்களை நிர்மாணித்து விட்டோம். உங்கள் இருவரின் தவத்தாலும் திட சித்தத்தாலும் சிருஷ்டியின் ஆரம்ப வேளையின் முதல் கட்டம் முடிந்துவிட்டது. அடுத்தது இரண்டாம் கட்டமாக மகாதேவரும் மகாதேவியும் சேர்ந்து தங்கள் பங்கை வகிக்க வேண்டும். மகாதேவா, மகாகாளி, தாங்கள் இருவரும் இணைந்து இந்த சிருஷ்டியில் ஜீவன்களின் அவர்களின் மரணத்தை நிர்ணயிக்க வேண்டும். அதனால் ஜீவன்களின் ஆயுட்காலம் தங்களால் சமநிலைப்படுத்தப்படும். இந்த சிருஷ்டியில் எந்த ஜீவன் பிறக்கின்றதோ அவர்களுக்கு மரணம் என்பது நிச்சயம். ஆதலால் மகாதேவரே, மகாகாளியே, தாங்கள் இருவரும் இந்த சிருஷ்டியில் ஜீவன்களின் மரணத்தை நிச்சயிக்க வேண்டும், சமநிலைப்படுத்த வேண்டும். परमज्ञान शक्ति मूलमर्तनारी पादि ज्योतियान आदि शक्तियान ईश्वर परमज्ञान शक्ति मूलमर्तनारी पादि ज्योतियान आदि शक्तियान ईश्वर शक्तियान ईश्वर शक्तियान ईश्वर ஆதிமூல மண்டமாக அதிர்வழித்த ஈசன் அங்குமிங்கும் எங்கும் எங்கும் அதிருகின்ற சக்தி அங்குமிங்கும் எங்கும் எங்கும் அதிருகின்ற சக்தி ஆதி ஜோதியான ஆதி சக்தியான ஈஸ்வர் ஆதி ஜோதியான ஆதி சக்தியான ஈஸ்வர் ராஜ ராஜ மகாராஜ ஞான ராஜ
நாயகன் அங்கமெங்கும் சக்தி ஏந்தி அர்த்த நாரியான பாத சங்கமித்து பொங்குகின்ற சக்தி மூல நடன ருத்ர சூல 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 பாணி சூத்திரத்து சக்திநாத சூல 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 பாணி சூத்திரத்து சக்திநாத சூல 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 பாணி சூத்திரத்து சக்திநாதன். அந்த திவ்ய ஒளியால் உலகத்தில் இருந்த இருள் நீங்கியது. அந்த பிரகாசத்தின் உதவியால் இந்த பூமியில் முதலில் சிருஷ்டிகள் தோன்ற ஆரம்பித்தது. அதன் பிறகு நட்சத்திரங்களும் கிரகங்களும் தோன்றின. மும்மூர்த்திகளே, உலகில் சிருஷ்டியை நிர்மாணிக்கும் வேலையின் அடுத்த கட்டமும் முடிவடைந்து விட்டது. மகாவிஷ்ணு, தங்களின் கடமை பூவுலகில் அனைத்து ஜீவன்களையும் காக்க வேண்டும். மகாதேவா, தாங்கள் பூவுலகில் ஜீவன்களின் ஆயுள் மற்றும் மரணத்தை தீர்மானிக்க வேண்டும். பிரம்மதேவரே, இப்பொழுது தாங்கள் ஜீவராசிகள் வாழ்வதற்கு பூமியை உருவாக்க வேண்டும். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. பக்தர்களே, இதுபோல்தான் அன்னை துர்க்கையின் விருப்பப்படி உலகம் உருவாயிற்று. பிரம்மதேவர் உயிரை உருவாக்கும் வேலையை ஆரம்பித்தார். முதல் வேலையாக தன் மனதிலிருந்து மானச புத்திரர்களையும் பிரஜாபதியையும் உருவாக்கினார். வணங்குகிறோம் தந்தையே. நன்மை உண்டாகட்டும். நாராயண நாராயண. வா மகனே நாரதா. ஏழு சப்தரிஷிகள், ஒரு நாரதர், ஒரு தட்சன். நீங்கள் அனைவருமே என்னிலிருந்து உருவான புத்திரர்கள். நம் அன்னை துர்கா தேவியின் ஆணைப்படி நீங்கள் அனைவரும் உயிர்களை சிருஷ்டிக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் பிரஜாபதி என அழைக்கப்படுவீர்கள். எனதருமை தந்தையே, எனது கடமை என்ன? தக்ஷகனே, நீ பூமியில் சென்று வாசம் செய்ய வேண்டும். மனித இனத்தின் மூலமாகவே மனிதர்களை உருவாக்க வேண்டியது உன் கடமை. கடமையை நிறைவேற்றுவதற்கு உனக்கு ஒரு பெண் உதவி செய்தாக வேண்டும்.
நன்மை உண்டாகட்டும். தக்ஷகா, இவள்தான் வீரணி. இந்த பூமியில் மனித இனம் உங்கள் இருவரின் சேர்க்கையால் தான் உருவாக்க முடியும். இந்த காரியத்திற்காக இந்த பெண்மணி நீங்கள் வாழும் உலகத்தில் உனது பத்தினியாக வாழ்ந்து உன் கடமையை ஆற்ற உதவி செய்வாள். நீங்கள் இருவரும் உங்களுக்கு உரிய உலகத்திற்கு செல்லலாம். நீங்கள் 7 பேரும் சப்த ரிஷிகள் என்று மக்களால் அழைக்கப்படுவீர்கள். மேலும் பிரம்மலோகத்தில் வாசம் செய்வீர்கள். நீங்கள் 7 பேரும் உங்களின் விருப்பப்படியே உங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை அமையும். அத்துடன் நீங்கள் 7 பேரும் என் மூலமாக வரப்பெற்ற ஞானத்தை வைத்து சிருஷ்டிக்கு உதவியாக இருங்கள். அனைவரும் சென்று வாருங்கள். தங்கள் ஆணைப்படியே நடக்கிறோம் தந்தையே. நன்மை உண்டாகட்டும். அதன் பிறகு பிரஜாபதி தட்சனுக்கு மனித உற்பத்தியை செய்யுமாறு பிரம்மா உத்தரவிட்டார். சப்த ரிஷிகளுக்கு, உலகில் பிறக்கும் உயிர்களுக்கு தன் மூலமாக கிடைத்த ஞானத்தை வைத்து நல்வழிப்படுத்தச் சொன்னார். இந்த சப்த ரிஷிகளில் ஒருவர்தான் மரீச்சி ரிஷி. தந்தை பிரம்மா கொடுத்த வரத்தின்படி ஒரு உயிரை தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஆசையினால் ஒரு மகனை பிறக்க வைத்தார். 7 மகரிஷிகளும் சேர்ந்து பெயரிட்டார்கள் கஷ்யபர் என்று. சப்த ரிஷிகளின் ஆசீர்வாதத்தால் கஷ்யபர் மிகவும் புத்தி கூர்மையோடு விளங்கினார். அவருக்கு அன்னை துர்க்கையின் கருணை நிறைந்திருந்தது. அன்னை துர்க்கையின் விருப்பத்தின் பேரில் சப்த ரிஷிகளும் கஷ்யபருக்கு உலகத்தின் அனைத்து ஞானங்களையும் சொல்லித்தர ஆரம்பித்தார்கள். மகனே கஷ்யபா, அன்னை துர்க்கை தேவியின் கட்டளையின்படி சிருஷ்டி ஞானத்தை பற்றி உனக்கு கற்பித்து விட்டேன். இது நான் பிறந்ததின் பலன், தியானத்தின் பலன். என் மீது கருணை கொண்டு தாங்கள் ஒன்றை கூற வேண்டும். நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? மகனே கஷ்யபா, அன்னை துர்கா தேவியின் இருப்பிடத்திற்கு செல். அங்கே துர்க்கை மாதா நீ பிறந்த காரணத்தையும் நீ செய்ய வேண்டிய காரியத்தையும் எடுத்துக் கூறுவாள். உங்கள் ஆணைப்படியே செய்கிறேன். நலம் உண்டாகட்டும்.
அன்னை ஸ்ரீ துர்காதேவி வாழ்க வாழ்க. அன்னை ஸ்ரீ துர்காதேவி வாழ்க வாழ்க. அன்னை ஸ்ரீ துர்காதேவி வாழ்க வாழ்க. இப்படி இருக்கையில் இன்னொரு புறம் தட்சன் உலகத்தில் மனிதர்களை பிறக்க வைக்க ஆரம்பித்தான். தட்சனுக்கு 13 பெண்கள் பிறந்தார்கள். அன்னை துர்காதேவியின் விருப்பப்படி தன்னுடைய மக்களை அழைத்துக் கொண்டு அன்னை துர்க்கையை தரிசிக்கச் சென்றார். தாயே, நான் மரீச்சி மகரிஷியின் புதல்வன் கஷ்யபன். என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். சப்த ரிஷிகளின் ஒருவரான மாரீச்சி மைந்தரே, இப்பொழுது உன்னிடம் இந்த சிருஷ்டியின் அனைத்து ஞானங்களும் உள்ளது. ஆதலால் இப்பொழுது நீங்கள் இந்த தட்பவெட்பத்தின் நிலைக்கு ஏற்றவாறு மேலுலகம், பூவுலகம், அதோடு கீழுலகம் அனைத்திலும் நீ ஜீவராசிகளை சிருஷ்டிக்க வேண்டும். அதோடு இந்த பூவுலகில் அனைத்து ஜீவராசிகளையும் நீ பிறப்பிக்க வேண்டும். நீ செய்யவிருக்கும் இந்த கடமைக்காக தக்ஷனின் மகள்கள் 13 குமாரத்திகளும் உனக்கு உதவியாக இருப்பார்கள். இந்த உலகில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உன்னை தந்தை என்று அழைப்பார்கள். அதோடு தக்ஷனின் மகள்கள் அவர்களுக்கு அன்னை ஆவார்கள். அப்படியே செய்கிறேன் தாயே. தக்ஷனே, மகளே வீரணி, தக்ஷனே, நீ உன்னுடைய 13 குமாரத்திகளையும் இவருக்கு திருமணம் செய்து வை. அன்னையே, நான் பிரம்மனின் மைந்தன் தக்ஷன் தங்களை சாட்சியாக வைத்து என்னுடைய 13 பெண்களையும் கன்னியாதானமாக சப்தரிஷி மரிச்சி புத்திரரான கஷ்யபருக்கு அளிக்கிறேன். இந்த திருமணம்தான் உலகில் நடைபெறும் முதல் திருமணமாகும். सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण